தொடர் என்று சொல்வார்கள். அப்போ ஒருவருக்கும் கருமைய தொடர் ஒன்று, இந்த வயதில் இந்த பிறவியில் நான் அனுபவித்த அனுபவங்கள் ஒன்று. இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கிற போது அதுதான் ஒரு மனிதனுடைய தன்மை. அதை அறிவாட்சித்தரம்னு சொல்கிறோம். அறிவாட்சித்தரம் என்றது தான் பெர்சனாலிட்டி என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ பெர்சனாலிட்டி எப்படி அமையுது? இது வரையிலும் நாம் இந்த ஜென்மம் எடுத்த பிறகு செய்த செயல்களுடைய அனுபவ பதிவுகள், அதற்கு முன்னதாக தொடர்ந்து எத்தனை ஆயிரம் பிறவிகள் தொடர்ந்து வந்ததோ அப்படி பின்னோக்கி பார்க்கிற போது அங்கே செய்த செயல்களெல்லாம் மாறி 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 அந்த தொடர் பிறவி தொடர் மூலமாக வந்திருக்குதே, அதையும் சேர்த்து பார்த்தா இந்த இரண்டும் கூட்டு தான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சித்தரம். இதற்கு தகுந்தவாறு ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு தேவை ஏற்படுது, அப்போது இன்னது செய்யணும் இன்னது செய்யணுன்றது இந்த அறிவாட்சித்தரத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு புதிய எண்ணங்கள் புதிய செயல்கள் தோன்றும். இதுக்கு புதிய எண்ணங்களுக்கும் புதிய செயல்களுக்கும் ஆகாமிய கர்மம்னு சொல்கிறாங்க. காமியம், ஆனா ஆன்மா, காமியம்னா ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செயலை செய்ய வல்லது என்றது ஆகாமி கர்மம். இப்போ இந்த 3 வினைகளுக்கு உட்பட்டதான் மனிதனுடைய உருவம். இந்த 3ல் நல்லது கெட்டது. நல்லது கெட்டது என்ன? எந்த செயல் செய்தால் தனக்கும் பிறருக்கும் துன்பம் வருமோ அது தீய செயல். எந்த செயல் செய்தால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்துக்கோ நன்மை தருமோ அது நல்ல செயல். அப்படி பார்த்தா நன்மை செய்யக்கூடிய செயல்களெல்லாம் பதிவாகி இருந்தால் அதுக்கு தக்கவாறு அவனோட வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதுவே எண்ணங்கள், அதுவே செயல்கள் வரும். அதனால் இப்போ ஒரு மனிதனண்ட 2 இருக்குது. தீய செயல்களும் உள்ளன, நல்ல செயல்களும் பதிவாகி உள்ளன. இப்போ என்ன செய்யணும்? தீய செயல்கள் அந்த பதிவு அழியணும், நல்ல செயல்கள் மாத்திரம் நிலைக்கணும். மீண்டும் நல்ல செயல்களையே நாம் பதிவு பண்ணிக்கொள்ளும். இந்த மாற்றத்துக்குரிய ஒரு பயிற்சி தான் ஆன்மீக சாதனை. ஆன்மாவை அதாவது மாற்றி அமைக்கிறது, ஆன்மாவினுடைய திசை போகும் திசை மாற்றி அமைப்பது. அதற்கு தானே தெரிந்து கொள்ள முடியாது. குருவின் மூலமாக இந்த பயிற்சியை, மனப்பயிற்சியை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சியை குருவின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ளணும். அப்போது அவர் என்ன செய்கிறாரு? மூலாதாரத்தில் இவ்வளவும் பதிவாக இருக்குது இல்லையா, அந்த பதிவுக்குரிய மூலாதார சக்தியை மேலே கொண்டு வர்றாங்க. அதை இனிஷியேஷன்னுட்டு தீட்சைன்னுட்டு, தீட்சைன்னா சுத்தப்படுத்துறது. அந்த சுத்தப்படுத்தி அவருடைய சக்தியை கூட சேர்த்து இங்கே தியானம், இங்கேயே கவனிங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல அதை பொதுவாக ஆக்கினையில் கவனிக்கிறது, துரியத்தில் கவனிக்கிறது என்று 2 தான் உலகத்தில் பழக்கமாக இருக்குது. அப்படி கவனிக்கிற போது என்ன, எந்த சக்தி மனமாக இருக்கிறதோ அது அலை, அந்த மனதுக்கு நிலையாக உள்ளது தான் அறிவு, இறைநிலை. அப்போ அந்த இறைநிலை என்ற ஒரு ஆற்றலை உணர்றோம். அப்போ விரிந்த மனம் ஒடுங்குது. அப்படி ஒடுங்குற போது இந்த ஒடுங்கு நிலை விரிந்து இயங்கும் நிலையை இதுவரையில் விஞ்ஞானிகள் கணக்கெடுத்திருக்காங்க. அதாவது 1 முதல் 40 வரையில தான் மனித மனதனுடைய இயக்கம், அதாவது அலைச்சுழல். அந்த சுழலில் புலன்களோடு இயங்குற போது மனம் 14லிருந்து 40 வரையில் ஓடும். புலன்களை கடந்து புலன்கள் இல்லாத மனம் ஓடுதுன்னு வச்சுங்க, அங்கே குறையும். அந்த குறைவுக்கு என்னென்ன நினைக்கிறீங்களோ அது தகுந்தவாறு ஆல்ஃபா வேவ் அமைதி அலை என்றும், தீட்டா வேவ்
இன்னும் உயர்ந்த அலை என்றோம், நுட்ப அலை என்றோம், டெல்டா வேவ், அது இறைநிலையோடு இணையக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் உள்ள தெய்வீக அலை என்றும் 3ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து அந்த அலை எனக்கு வரணும்னா முடியாது. அதனால் எதை நினைந்தால் அந்த அலை உண்டாகுமோ அதையே நினைந்து நினைந்து பழக 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 அது பயிற்சிக்கு வந்துட்டால் அப்போ தானாகவே நீங்கள் சாதாரண வேலையை செய்கிற போது கூட மாறி மாறி வரும். அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு, செயலுக்கு தகுந்தவாறு அட்யூன்மெண்ட்டு, அந்த அலைச்சூழல் நமக்கு கிடைக்கும். அதனால் எதை தெரிந்து கொள்ளணுன்ற எண்ணமோ அதை தெரிந்து கொள்றதுக்கு உரிய ஒரு ஒத்துழைப்பு நம் மனதுக்கு உண்டாகும். இதைத்தான், இந்த பயிற்சியை தான் தியானம்னு சொல்கிறது. முற்காலத்திலெல்லாம் தியானத்துக்கு ஒரு உருவத்தை வச்சுப்பாங்க. அந்த உருவத்தை நினைக்கிறது, அந்த உருவத்துக்கு சில குணங்களை கொடுக்கறது, அந்த குணங்களை நினைக்கிறது, அதுவாகவே மாறுறதுக்கு பயிற்சி எடுக்கிறது. இப்படி செய்தபோது அதை சிலை வணக்கம்னுட்டு கொண்டு வந்தாங்க. அந்த தியானத்தில் எப்பொழுதுமே எந்த செயல் செய்தாலும் அந்த சிலை தான் வந்து நிற்கும். வேற ஆராய்ச்சி செய்யறதுக்கு அதை தாண்டி போக முடியாது மனம். அதை பார்த்தவங்க தான் அதன் பிறகு அதுக்கு அப்பால் இந்த சிலையை தாண்டி நான் போகணும், அரூபமான நிலைக்கு போகணும் என்ற போது கடவுளை பற்றி சரியானபடி உணர்ந்து கொள்ளணும்னு என்ற போது தான் பிரம்மஞானம் அவசியம் என்றது தெரிஞ்சது. பிரம்மஞானம் அவசியம்னா இறைநிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது என்று அதை சரியாக தெரிந்து கொண்டால், அதை நினைக்கும் போது மனிதன் என்ன ஆகிறான்? இறைநிலையாகவே மாறுவான். ஏன்னா இறைநிலையே தான் அணுவாகி, அணுக்கள் கூடி அண்டங்களாகி, அந்த அணுக்களில் வர்ற அலையும் காந்தமாகி, அந்த காந்தத்தில் வரக்கூடிய அலையே மனமாகவும் இருப்பதனால மனிதன் அந்த நிலைக்கு போக முடியும் என்றதை பயிற்சியினால் கண்ட பெரியார்களெல்லாம் இந்த தியானத்தை மனதுக்கு அடித்தளமான இறைநிலையோடு நிறுத்தி 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 பழகி, அந்த பயிற்சியின் மூலமாக இறைவனே நானாக இருக்கிறேன், இறைவன் தான் அறிவாக இருக்கிறான் என்றதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு இதை ஏற்படுத்துகிறாங்க தியானத்தை. அந்த தியானத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மன அலைச்சூழல்னு சொல்கிறேனே, ஏதோ என்ன நினைக்க வேண்டாம். எந்த அலையாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஓடும்போது எங்குமே நிறைந்த மகாசக்தியானது இறைநிலை. அந்த இறைநிலைக்கு தடுத்து அழுத்தக்கூடிய சக்தி எப்பொழுதும் உண்டு, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதனால் எந்த அலையாக இருந்தாலும் சரி தடுக்கிற போது வேகம் இதில் இருக்கிறதுனால வளையும், அப்படியே சுழலும். எந்த அலையானாலும் சுழண்டுத்தான் போகுமே தவிர நேராக போகவே போகாது. அதே போல் மன அலையை கணக்கெடுத்த போது 1 முதல் 40 சுழல் வரையில் ஒரு நிமிடத்துக்கு போகக்கூடிய சக்தி மனதுக்கு உண்டு, அந்தந்த நினைவுக்கு தகுந்தவாறு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ